குறிப்பிட்ட சமூக இளைஞர்கள் மீது காவல்துறையினர் போலி என்கவுண்டர் நடத்துவதாக கூறி 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மதுரை செல்லூர் பகுதியில் பேரணி மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா, முக்குளத்தோர் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் என்கவுண்டர்களை கண்டித்து தேவர் தேசபக்தி முன்னணியின் சார்பில் இன்று மதுரை செல்லூர் 50 அடி சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டு காவல்துறை தென்மண்டல ஐஜியிடம் மனு அளிக்க இருந்தனர். இந்த நிலையில இந்த பேரணியில் திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமியின் குடும்பத்தினரும் பங்கேற்று போராட்டம் நடத்தினர். இந்த பேரணியில் காவல்துறையினருக்கும் அந்த துரைசாமி குடும்பத்தினருக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. மதுரை செல்லூர் 50 அடி சாலையில் முக்குளத்தோர் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் என்கவுண்டர்கள் மீது போலி என்கவுண்டர் செய்வதாக கூறி தேவர் தேசபக்தி முன்னணி அமைப்பின் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டு தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹாவை சந்தித்து இந்த காவல்துறை போலி என்கவுண்டர் செய்ததாக கூறப்பட்டு அந்த காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அந்த திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தார், அவரது தாயார் மற்றும் சகோதர சகோதரிகள் பேரணியில் பங்கேற்றனர். தொடர்ந்து காவல்துறை சார்பில் பேரணி செல்வதற்கான அனுமதியாக அளிக்கப்படாமல் இருந்த நிலையில் குறிப்பிட்ட தூரம் வறுமை சென்று தங்களிடமே மனுக்கள் வழங்க வேண்டும் என காவல்துறையினர் கூறினர். அதன் பேரில் 100 மீட்டர் இடைவெளியில் பேரணி வரை சென்றனர். இதனால் காவல்துறையினர் அந்த பேரணியில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். மேலும் சுட்டுக் கொன்ற அந்த காவல்துறை அதிகாரிகள், அந்த சுட்டுக் கொன்ற பிரபல ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் மீது என்கவுண்டர் தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதமான ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்ற துரைசாமியோட குடும்பத்தினரும் காவல்துறை எல்லையை மீறி தொடர்ச்சியாக பேரணிக்கு முயன்றதால் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் லேசான வாக்குவாதமான ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதி முழுவதும் லேசாக பரபரப்பாக காணப்பட்டது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.